வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஒரு செமையான எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவோட மாமா வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, பாத்தீங்களா அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, பாட்டி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கு அவரு கேக்குறாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னா அது உங்களோட கையில தான் இருக்கு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன மாமா சொல்றீங்க? இது எல்லாத்தையுமே அந்த உளவாளி ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, எப்படி மாமா என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க உண்மைய சொல்லாம இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிரும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, அத்தை கிட்ட என்னால உண்மைய சொல்ல முடியாம இருக்க முடியாது மாமா. இவ்வளவு நாளும் அத்தை கிட்ட நான் உண்மைய சொல்லாம இருந்தது அந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் நான் உண்மைய சொல்லாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அத்தை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா. அதுவே ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் ஆயிரும். இன்னுமே இந்த குடும்பத்து மேல பகையும் அதிகமாயிரும். நான் இதுவரைக்கும் உண்மைய சொல்லாம இருந்தது ரொம்பவே தப்பு. அதனால நான் உண்மைய சொல்றதுதான் நல்லது மாமா. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நடக்க போற சூழ்நிலை கண்டிப்பா அது நமக்கு எதிராதான் மாறப்போகுது. தயவு செஞ்சு இப்போதைக்கு உண்மைய சொல்ல வேணாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, இந்த விஷயத்துல நீங்க எப்படிதான் என்ன கட்டாயப்படுத்தினாலும் நான் கண்டிப்பா உண்மைய சொல்லிதான் ஆவேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வந்துட்டு கம்பல் பண்ணாதீங்க, என்ன உண்மைய சொல்ல விடுங்க அப்படின்னு சொன்னதோட ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மாப்பிள்ளை என்ன இவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, இவரை எந்த வகையிலயுமே நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது போல அப்படின்னு. அப்போ அந்த உளவாளி எல்லாத்தையுமே கேக்குறாங்க. கேட்டுட்டு, இவன் ரொம்ப நேர்மையானவனா இருக்கிறான், வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இவரு மேல ரொம்ப பாசத்தோட இருக்காங்க, நேர்மையாவும் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒண்ணு அப்படின்னதோட எல்லாருமே இவ்வளோ வருத்தப்படுறாங்க. இந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்க இந்த குடும்பத்துல. இந்த ஹீரோ வந்துட்டு ரொம்ப பெரிய முதலாளி, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி, பெரிய பணக்காரன். அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும், இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட எண்ணமா இருக்கு. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு நம்ம உண்மைய சொல்றது? இவங்க எல்லாருமே ரொம்ப நேர்மையானவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு உளவாளி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு யோசிச்சதை பார்த்தா, இப்போதைக்கு நம்ம ஹீரோ பத்தின உண்மைய ஈஸ்வரி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ உளவாளி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்ததான் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஈஸ்வரி வீட்டுல உட்காந்துருக்காங்க. கோவிலுக்கு போன எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்துட்டு, வாங்க, உங்க எல்லாருக்காகவும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போனதுல இருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரியாம காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, கோவில் பூஜை எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, கோவில் பூஜை நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அப்பா மேல சாமி வந்தது எங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுமா. அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் அருள் வாக்கு சொன்னாரு, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாம கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்பதான் வில்லி டக்குன்னு, அக்கா, எங்கக்கா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்துச்சு, அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அந்த பரமேஸ்வரி இருக்கால, அவளை யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க. அது மாமாவுக்கு வச்ச குறிதான், அதுல பரமேஸ்வரி மாட்டிக்கிட்டாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அது மாமாவுக்கு வச்ச குறி, இதுக்குதான் மாமாவை போக வேண்டாம், அனுப்பாத அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லை, நீ பாட்டுக்கும் அனுப்பி வச்ச. பாத்தியா, நல்ல வேலை, இதுல மாமா சிக்கல, அந்த கிழவி சிக்கிக்கிட்டா. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, சந்திரா சொல்றது உண்மையா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயிலு சொல்றாரு, அத்தைக்கே வேற வேலையே இல்லை, இந்த மாதிரி வந்ததோட வந்ததும் வராதுமா இப்படி வத்தி வைக்கிறாங்க. அப்ப வெள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உண்மையை தானே சொன்னேன். அக்கா, நீ வேணும்னா கேட்டு பாருக்கா, உன் மாப்பிள்ள உண்மையை சொல்லுவாரு அப்படின்னு.
ஈஸ்வரி நேரா அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, அந்த காளியம்மாள் பாட்டிக்கு அவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்க பார்த்தா. நல்ல வேளை நான் அந்த இடத்துல இருந்ததுனால நான் பாட்டிய காப்பாத்திட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த காளியம்மாளுக்கு அப்படி என்னதான் வேணுமா? ஏன் இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இங்க பாரு, நீ மாமாவை நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பாத. நாளைக்கு கும்பாபிஷேகத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீ அனுப்பாதக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, பொசுக்குன்னு அனுப்ப முடியாது அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மாமாவுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து இல்லாம அவரை பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் சரியில்லை, நீ அனுப்பாதக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அதான் மாப்பிள்ளை இருக்காருல்ல, கண்டிப்பா அவரை பார்த்துப்பாரு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, கண்டிப்பா மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, நீங்க யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்காக்காரி இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறாளே, எவ்வளோ குழப்பினாலும் அப்படின்னு வில்லிக்கு டென்ஷன். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, இது மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்பாவுக்கு வர பார்த்துச்சு, ஆனா நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த காளியம்மா பாட்டிக்கு அவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுத்துட்டா. பாட்டி இந்த நிலைமையில தனிமையா இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி ரொம்ப பாவம். எவ்வளோ நாள் தான் நம்ம குடும்பம் எல்லாம் பிரிஞ்சிருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரி, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நீங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா? ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தை கிட்ட உண்மையை சொல்ல போறேன். அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. யாரோ ஒருத்தர் மூலமா அத்தைக்கு உண்மையை தெரியறது கூட அதுக்குள்ள நானே சொல்றது நல்லது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படி உண்மையை சொன்னா விளைவுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உண்மையை சொல்றது தான் நல்லது அப்படின்னு. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி அப்படின்னு. அப்புறமா ஹீரோ பாய் எடுத்து போட்டு படுக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் பெட்ல படுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டிக்கு நைட்டு சரியான குளிர் ஜுரம் வர ஆரம்பிக்குது. பாட்டி வந்துட்டு லட்சுமி லட்சுமி அப்படின்னு நடுக்கிக்கிட்டே கூப்பிடுறாங்க. அப்போ லட்சுமி வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது முழிச்சு பாக்குறாங்க. என்ன இது, பாட்டி சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு லட்சுமி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு பாட்டியை பாக்குறாங்க. பாட்டி குளிர்ல நடுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லட்சுமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. லட்சுமி பாட்டியை பார்த்து, பாட்டியம்மா என்னாச்சு, பாட்டியம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப பாட்டி சொல்றாங்க, எனக்கு குளிர் தாங்க முடியல அப்படின்னு. அப்போ லட்சுமி வந்து பாட்டியோட நெத்தியில கை வச்சு பார்க்க பயங்கரமான ஜுரமா இருக்கு. அப்போ லட்சுமி அதிர்ச்சியாகி, ஐயோ ரொம்ப ஜுரம் அடிக்குதே, பாட்டி நான் ராஜா தம்பிக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க சரி அப்படின்னு. லட்சுமி நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோனை பார்க்குறாரு. என்னடா இது, பாட்டி வீட்டிலேருந்து இந்த நேரத்துக்கு கால் வருது அப்படின்னு. அப்போ ரேவதி கால் வரதை பார்த்துட்டு இந்த நேரத்துல யார் அடிக்கிறது அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, பாட்டி வீட்டிலேருந்து தான் ஃபோன் வருது அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னாச்சு அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இரு அட்டன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, லட்சுமி சொல்றாங்க, ஐயா பாட்டிக்கு குளிர் ஜுரம் வந்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் வரேன், பாட்டிய பத்திரமா பாத்துக்கிடுங்க, நான் டாக்டரோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டிக்கு குளிர் ஜுரமா, ரொம்ப உடம்பு சரியில்லையா. இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல நீ வரவேணாம், நீ இரு, நான் போயிட்டு வரேன். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்போ அந்த வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, ஓ அப்படியா, அந்த கிளவிய பார்க்கறதுக்காக இந்த நேரத்துக்கு போறியா, இப்பவே அக்கா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு வில்லி நேரா அவங்க அக்கா ரூம் கதவை தட்டுறாங்க. ஈஸ்வரி வெளியில வந்து, என்னடி என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த நேரத்துல கதவை தட்டுற? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ளை இருக்கான்னு, அவன் அந்த பரமேஸ்வரிய பார்க்க போறான். வில்லி கேக்குறாங்க, ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னது, அந்த பாட்டியை பார்க்க போறானா? இந்த நேரத்துல அவரை ஏன் பாட்டியை பார்க்க போகணும்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா வேற எதுக்கு, அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா,
பாக்குறதுக்காக போறான். இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது அவன் போகணும் அப்படின்னு அவசியமா? இங்க பாருக்கா, உன் மாப்பிள்ளை பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. வர வர ரொம்பவே வந்துட்டு அதிகமா இடம் கொடுக்குற. இங்க பாரு, அந்த பாட்டியும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, அந்த பாட்டிக்குன்னு பேரன் இருக்கான், அவங்களோட பையன் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி நேரா உன் மாப்பிள்ளைக்கு தான் ஃபோன் அடிக்கணும் அப்படின்னு அவசியமா? ஃபோன் அடிச்சதோட உன் மாப்பிள்ளை அப்படியே ஓடி போறாரு. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? யாருக்குமே இல்லாத பாசம் ஏன் உன் மாப்பிள்ளைக்கு மட்டும் அந்த பாட்டி மேல வரணும்? எல்லாம் அந்த உறவுனாலதான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றது உண்மையா? மாப்பிள்ளை உண்மையாவே அந்த வீட்டுக்கு போனாரா? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன். பார்த்துட்டு தானே உன்கிட்ட சொல்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, நானும் வரேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நீ வர வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னதோட வில்லியும் சரிக்கா அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி நேரா கார் எடுத்துக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா பாட்டிக்கு டாக்டரை கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் பாட்டியை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, இது குளிர் ஜுரம் தான், மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாகிடும் அப்படின்னு. அப்ப லட்சுமி கேக்குறாங்க, பாட்டிக்கு என்ன கொடுக்கலாம்? ஜூஸ், காஃபி ஏதாவது கொடுக்கவா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஜூஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, இவங்களுக்கு குளிர் ஜுரம், அதனால பாலை சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதோட லட்சுமியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் சரிங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு பாட்டிக்கு வைத்தியம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோ நேரா பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி, இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, பாட்டியும் எனக்கு நல்லா இருக்குப்பா, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஜன்னல் வழியா பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, உங்களுக்கு இந்த மாதிரி இன்னத்தோட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு, இப்போ நல்லா இருக்கீங்களா பாட்டி? குளிர் ஜுரம் எப்படி இருக்கு? பாட்டி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதோட அந்த ஜன்னல் வழியா ஈஸ்வரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேரன் தரேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா, நீ எனக்கு பேர மாதிரிதான், நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிருக்கல, அப்ப நீ எனக்கு பேர மாதிரி தானே. எனக்கு எவ்வளவு பேர் இருந்தும் நீ எனக்கு உதவி பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ உதவி பண்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு. ஒன்ன மாதிரி ஒரு பேரன் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாட்டியும் நம்ம ஹீரோவும் ஜிக்கா பேசுறாங்க. எப்படின்னா, நம்ம ஹீரோவும் பாட்டியும் கண்டிப்பா ஈஸ்வரி வரதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது யாரு மூலமா இருக்கும்னா, கண்டிப்பா நம்ம ரேவதி மூலமா தான் இருக்கும். அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு நீ எனக்கு உதவி பண்ற, ஒன்ன மாதிரி ஒரு பேரை எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, நீங்க எனக்கு பாட்டிய கிடைச்சதுக்கு நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி காதுல ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, நம்ம நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க ஒண்ணு நடக்குதே. இது மாதிரி அந்த சந்திரா சொன்னா அப்படிங்கறதுக்காக நம்ம இங்க பார்த்தோம், கடைசியில என்னடான்னா இங்க எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கு. இந்த சந்திராவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டா போல. எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை மேல ஏதாவது ஒரு வகையில குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. மாப்பிள்ளை எவ்வளவுதான் சமாளிப்பாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போயிட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி, அத்தை போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா, நல்ல வேலை, கடைசி நேரத்துல ரேவதி மட்டும் சொல்லாம இருந்தா பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இப்போ உங்களுக்கு உடம்பு தேவலாமா, நல்லா இருக்கீங்களா? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாயா, நான் இப்ப நல்லா இருக்கேன்யா, இப்ப குளிர் கூட கொஞ்சம் குறைஞ்சிட்டியா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, உடம்ப பத்திரமா பாத்துக்கிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து படுத்து கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே சேடா வீட்டுக்கு வராரு. பாட்டிக்கு முடியல, ஆனா நம்மளால பாட்டி கூட துணையா இருக்க முடியல அப்படின்னு ஹீரோவுக்கு கவலை. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.